நான் உனக்கு இது செய்யறேன் அது செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாம இருக்கிற ஆளா நீங்க? இல்ல உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து நான் உனக்கு இது செய்யறேன், இல்ல நான் உனக்கு தேவையானது செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்துறாங்களா சில பேர்? அது இஸ்லாம்ல எவ்வளவு பெரிய தவறான செயல் தெரியுமா? அந்த மாதிரி ஏமாத்துறது. இஸ்லாம்ல வந்து நீங்க பேசுற ஒரு வார்த்தையும் சவுண்டு கிடையாது. நீங்க பேசுற ஒரு வார்த்தையும் ஒரு நம்பிக்கை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். நீங்கள் கொடுத்த வாக்குறுதி கொடுத்து ஒரு நாள் உங்களிடம் கேள்வி எழுப்பப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லியிருக்கான். ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு அந்த உதவியை வந்து இல்ல என்னால இப்ப முடியாது, நான் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்றோம்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டோம்னா அந்த வாக்குறுதியை நம்ம நிறைவேற்றியே ஆகணும். இல்லைன்னா அது குறித்து நம்ம கேள்வி எழுப்பப்படுவோம். உங்களால செய்ய முடியாதுன்னா ஆரம்பத்திலேயே செய்ய முடியாதுன்னு சொல்லிடணும். செய்யறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்க கூடாது. நம்மளை நம்பி ஒருத்தர் எதிர்பார்க்கிறாரு என்றால் நம்மளுடைய வார்த்தை வந்து அவருக்கு நம்பிக்கையா இருக்கணும். நம்ம சொல்ற ஒரு சொல்லுக்கும் மதிப்பு இருக்கணும். நம்ம சொல்ற சொற்கள் எல்லாமே நம்மள பிரதிபலிக்கிற கண்ணாடி மாதிரி. ஒரு உண்மையான முஸ்லிம் அவரது தொழுகை மட்டுமின்றி அவரது நேர்மையான பேச்சாலும் அறியப்படுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முனாஃபிக்குகளின் 3 அறிகுறியில ஒண்ணு வந்து கொடுத்த வாக்க மீறுறது. இந்த மாதிரி கொடுத்த வாக்க மீறுறவங்களும் முனாஃபிக்கு தான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னா, நான் இப்ப ஒரு இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வராம இருந்தா கூட அது வந்து கொடுத்த வாக்க மீறுறது தான். வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றுங்க. ஏன்னா வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றுறது வந்து ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளர்களின் பண்புல ஒன்று. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.